இந்த டிரைவர் தன் மேடத்தோடைய செப்பலை கிழிச்சு அந்த மேடம் கிட்டே கொடுக்குறாரு. அடுத்து இந்த டிரைவர் வந்து மேடம் கிட்ட கேட்கிறாரு, நீங்க ஏன் மேடம் உங்களுடைய செப்பலை கிழிக்க சொன்னீங்க அப்படின்னு கேட்க, கொஞ்சம் வெயிட் பண்ணு நான் வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடம் வந்து என்ன செய்றாங்கன்னா, அந்த ரோட்டோரத்துல உட்கார்ந்திருக்க செப்பல் தைக்கிற நபர் கிட்ட போய் அந்த செப்பலை கொடுத்துட்டு எனக்கு சீக்கிரமா வேணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த செப்பல் தைக்கிற நபர் சொல்றாரு, மேடம் நீங்க சேண்டல் கலர் கொடுத்துருக்கீங்க, அது என்கிட்ட நூல் இல்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நாங்க வெளியில போய் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த மேடம் சொல்றாங்க, எனக்கு அர்ஜென்ட்டா தேவைப்படுது, நான் மீட்டிங் போறேன் அப்படின்னு சொல்ல, என்கிட்ட ஒரு புது செப்பல் இருக்கு மேடம், அது நீங்க வாங்கிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கையில கொடுக்குறாரு. அதுக்கு இந்த மேடம் கேட்கறாங்க எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது 200 ரூபாய் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மேடம் சொல்றாங்க 200 ரூபாய் வெளியில வாங்கினா 1000 ரூபாய், இது உங்களுக்கு லாஸ் ஆகாது அப்படின்னு சொன்ன பின்னாடி, அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன் மேடம், எனக்கு வந்து என்னுடைய கஸ்டமர் சந்தோஷம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து இந்த மேடம் வந்து காருக்குள்ள போய் உட்கார்ந்த பின்னாடி இந்த டிரைவர் கிட்ட சொல்றாங்க, நீ ஏதோ கேட்டு இல்ல நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கடைக்கு நான் வந்திருந்தேன், 5 வருஷத்துக்கு முன்னாடி கிழிஞ்ச செப்பலோட இந்த கடைக்கு நான் வந்திருந்தேன், எனக்கு ரொம்ப அர்ஜென்ட் அப்படின்னு சொல்லும் போது இந்த நபர் சொல்றாரு, முடியாது மேடம் நாளைக்கு வந்து வாங்கிக்கிறீங்க அப்படின்னு சொன்ன பின்னாடி இந்த நபர் சொன்னாரு, என்கிட்ட புது செப்பல் இருக்கு வாங்கிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கையில் தந்தாரு. அது எவ்வளவு கேட்ட 200 ரூபாய் சொன்னாரு. ஆனா என்கிட்ட அந்த அளவுக்கு பணம் இல்ல அப்படின்னு அந்த நபர்கிட்ட சொன்னேன். நீங்க இந்த பக்கம் வரும்போது என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி செப்பல கையில் தந்தாரு. இதை வந்து அந்த டிரைவர் கிட்ட சொல்லி காட்டுறாங்க. சும்மா பணம் கொடுத்தா வாங்க மாட்டாங்க, அதனால என்னோட செப்பலை கிழிச்சு என்ன செய்யறேன்னா அந்த பணத்தை அங்க கொடுக்குறேன் அப்படின்னு இந்த மேடம் சொல்றாங்க.